குருவே துணை. நம் வாடிக்கையாளர்களுக்கும், நம் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடகலக்னத்துக்கு சந்திரன் திசை என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடகலக்னத்துக்குலாம் சந்திரன் லக்னாதிபதியாக வராரு. லக்னாதிபதியாக வரும்போது அவர் உங்களுக்கு ஒரு தாய் தந்தை என்ன தன் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, எல்லா சுகபோகங்களையும் கொடுப்பாங்க இல்லையா? சொத்துக்கள் அசையும் சொத்து, அசையா சொத்து, மற்றபடி காரு, பங்களா, வீடு, வாசல், வாகனம் எல்லாத்தையும் குடுக்கணும்னு தான் ஒரு தாய் தகப்பன். அதாவது லக்னாதிபதிங்கிறது ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் மாதிரி. அவங்க குடுக்க வேண்டியது இத்தனையும் குடுத்துருவாரு அந்த சந்திரனுடைய திசையில. சந்திரன் திசை 10 வருஷம். அந்த திசையில அந்த சந்திரன் எப்படி இருந்தா குடுப்பாரு அப்படின்னா, அதாவது லக்னத்திலயோ அல்லது 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த மாரி இருந்தா, அந்த மாரி வசதி வாய்ப்புகள்லாம் குடுத்துருவாரு அந்த திசை முடியறதுக்குள்ள. அடுத்தது இல்ல 1, 5, 9ல இருந்தாலும் குடுத்துருவாரு. ஏன்னா, அது திரிகோண இடம். திரிகோண இடங்கிறது நல்ல யோகத்த குடுக்கக்கூடிய இடம் தான். இல்ல 3, 6, 8, 12ல இருந்தாருன்னா லக்னாதிபதி, அந்த தசா காலத்துல உங்களுக்கு கஷ்ட காலத்த குடுப்பாரு. ஏன்னா, மனநிலை பாதிப்பாரு. மனநிலைன்னா சந்திரன்னா மனநிலையும் பாதிக்கும், உடலையும் பாதிக்கும். அப்படி இருக்கும்போது எந்த பாவகிரகத்தின் தொடர்பு இல்லாம 3, 6, 8, 12ல இருந்தாருன்னா அதிக கஷ்டங்களை கொடுக்க மாட்டாரு. அதே குரு பார்வையோட இருந்து 3, 6, 8, 12ல இருந்தாருன்னா நன்மை தான் செய்வாரு. ஏன்னா அந்த குருவின் பார்வை இருக்கும்போது அவனுடைய கெடுதல்களை தடுத்துருவாரு. அப்படி இருக்கும்போது அந்த 3, 6, 8, 12ல இருந்து குரு தொடர்பு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். நல்லா வசதி வாய்ப்புகளை அனைத்தும் கொடுத்துருவாரு அந்த திசை முடியறதுக்குள்ள. இல்லை அல்லது ராகு பார்வையோ அல்லது சனியின் பார்வையோ இருந்தால் மட்டும்தான் கெடுதல்கள் அதிகமாக செய்யும். மற்ற பார்வையெல்லாம் இருந்தாலும் அதிகம் கெடுதல்கள் செய்யாது. நல்லா இருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.